ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக பென்டனோட காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது ரீபூட்டா இல்லை ஆல்ரெடி வந்துட்டு இருந்த அந்த கடைசியாக வந்த பென்டனோட கண்டினியூஷனா அந்த மாதிரி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, குழப்பம் இருக்கும். ஸோ அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுவுமே ஒரு ரீபூட் தான், சாஃப்ட் ரீபூட் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரீபூட் பண்ணியிருந்தாங்களே அந்த ஒரு சைல்டிஷ் அனிமேஷன் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்க பயப்படவே வேண்டாம். இது டோட்டலி வேற லெவல்ல இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா பென்டன் நம்ம கிளாசிக் பார்த்துருக்கோம், அப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ்ல பார்த்துருப்போம், அப்புறம் ஆம்னிவர்ஸ்ல பார்த்துருப்போம். இதெல்லாம் விட இந்த பென்டனோட அந்த டிசைன் இருக்குல்ல, இந்த பென்டன் இந்த ஏலியன்ஸோட டிசைனே ரொம்ப ரக்கடா ப்ரூட்டலா இருக்கு. அண்ட் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு சின்ன பசங்க பார்க்கக்கூடாத ஒரு பென்டன் வந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்டைல்ல பண்ண மாதிரி இருக்கு. பட் ஆப்வியஸ்லி இது இப்போ காமிக்ஸ் தான், அனிமேட்டட் சீரிஸா வருமா வராதா அப்படின்றது இந்த காமிக்ஸோட சக்சஸ் தான் முடிவு பண்ணும். ஸோ இந்த பென்டன் ஒரு ரீபூட், ஓகேவா? அதாவது நம்ம கிளாசிக் இருக்குல்ல, பென்டன் கிளாசிக்கோட ஒரு ரீபூட் தான். அதே மாதிரி தான் கதை எல்லாமே அதே மாதிரி தான் நடக்கும். வில்லன்கள், அந்த வில்காக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு சினாப்சிஸ் அந்த ஸ்டோரி தான். பட் என்ன அப்படின்னா அந்த கொண்டு போன விதம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏலியன்ஸோட டிசைன்ஸ், அந்த லுக்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம பழைய கிளாசிக் பென்டன்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலியன் கூட நம்ம பென்டன் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த ஏலியன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய அந்த ஏலியன்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க, அதை நம்மளுக்கு காப்பாத்துவாரு பென்டனு. அப்புறம் நம்ம உலகத்திலே இருக்கிற ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் பெரிய பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் காப்பாற்றுவார். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிக் பென்டன்ல இருக்கும். பட் இப்போ இந்த ரீபூட் பண்ண பென்டன்ல எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏலியன்ஸ் பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம வேர்ல்டுல அந்த ஆர்மி இருப்பாங்களே, அந்த மிலிட்ரியுமே ஆப்போசிட்ஸா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா மேஜர் ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு எவிடன்ஸ், ஐ மீன் ப்ரூஃப் எப்படின்னா, அந்த காமிக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்திருக்கு. அதுல அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே வருது. அதுல என்னன்னா, ஆம்னிட்ரிக்ஸ் வரும்போதே நம்ம மிலிட்ரி பேஸ் ஒன்று அந்த எரிக்கல்னு தானே நினைப்பாங்க. அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வரும்போது அதை அட்டாக் பண்ணி உடைக்க பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே மிலிட்ரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா, இப்போ புதுசா வந்திருக்க இந்த பென்டன் காமிக்ல ஏலியனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற அந்த மிலிட்டரி பேசஸ்க்குமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மிலிட்டரி பேசஸ் நம்ம பென் டெனிசன் அவனோட டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணாம எதிர்ப்பாங்களா அப்படின்றது தெரியல. சோ அது காமிக் வர வரதான் தெரியும். அண்ட் இது நிறைய பேர் அனிமேட்டட் சீரிஸா வருமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது என்னன்னா, அனிமேட்டட் சீரிஸா வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காமிக் இஷ்யூ பண்றாங்களா, இவங்க ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, பென்டனை கிரியேட் பண்ணவங்க, பென்டன் கிளாசிக், அல்டிமேட் ஃபோர்ஸ், அப்புறம் ஆம்னிவர்ஸ், இதெல்லாம் கிரியேட் பண்ண ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் தான் இந்த காமிக்கே இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பர்சனலா இல்ல, பட் அந்த சோஷியல் மீடியால எல்லாம் பேசிப்போம்ல பென்டன் ஃபேன்ஸ், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரீபூட் வேணும், இல்ல புது சீரிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த புதுசா வந்த ரீபூட், அந்த சைல்டிஷா பண்ணீங்களா, அதோட தாக்கம் தான் இவ்வளவு பெருசா பண்ணிருக்கு. சோ அது அவங்க காதுக்கு கேட்டிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு புது காமிக் டிசைன் அந்த காமிக்கே விட்டுருக்காங்க. இந்த காமிக் பாத்தீங்கன்னா சும்மாலாம் கிடையாது, அதோட கேரக்டர் டிசைனே வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் டோட்டலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த பென்டன் புதுசா வருது, காமிக்ல தான் வருது. அனிமேட்டட் சீரிஸா வருமா வராதா அப்படின்றது இனிமே தான் நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த காமிக் இஷ்யூவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அதே கதை தான், பட் உள்ள நிறைய புது புது விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் மாதிரி நிறைய புது புது ஸ்டோரிஸுமே, சைட் ஸ்டோரிஸுமே உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம அந்த புதுசா அந்த காமிக்கை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். அந்த காமிக்கோட டிசைனை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே டிஃபரெண்டா ஒரு மாதிரி ஆர்கேன் அனிமேஷன். உங்களுக்கு தெரியுமா, அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஆர்கேன் ஒரு சீரிஸ் உண்டு, அதோட அனிமேஷன் ஸ்டைல்ல ஸ்கெட்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ஒரு மாதிரி 3D ஸ்டைல்ல பண்ண மாதிரி தெரியுது. ரொம்பவே டிஃபரெண்டா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த பென்டனோட தாத்தா இருக்கார்ல, மேக்ஸ், கிராண்ட்பா மேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அது என்ன சொல்றது, திடீர்னு பார்க்கும்போது கிராண்ட்பா மேக்ஸ் மாதிரியே தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு புது ரீபூட் அப்படிங்கறனால கேரக்டரோட ஃபேஸ் கட்டையே மாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். மத்த நம்ம ரீபூட்லாம் பார்த்தா கூட நமக்கு ஓகே, இந்த கேரக்டர் தான் இங்க லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பட் இதுல பாத்தீங்கன்னா டோட்டலி அந்த ட்ரெஸ்ஸிங், அந்த காஸ்டியூம்ஸ் கூட நிறைய மாத்திருக்காங்க. இந்த கிராண்ட்பா மேக்ஸ் பாருங்களா, வேற லெவல்ல இருக்காரு. ஒரு மாதிரி போட்டு 4 பேர் அடிக்கிற ஒரு கேரக்டரா இருக்காரு. அண்ட் அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம பென்டனுக்குமே டி-ஷர்ட் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த 10 அப்படின்ற ஒரு மென்ஷனே இல்ல. அவன் டெனிசன் அப்படின்றனால தான் அந்த 10 அப்படின்றது வச்சிருப்பான். பட் அதோட மென்ஷன் இல்ல. அண்ட் டி-ஷர்ட்டே பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இல்ல. எல்லா பென்டன்லயும் நம்ம பார்த்தோம்னா டி-ஷர்ட்டோட அந்த கருப்பு கலர் கோடு ஸ்ட்ரைட்டா சென்டர்ல இருக்கும். இதுல கொஞ்சம் தள்ளி இருக்கு. அந்த டிசைன் மாத்திருக்காங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கு ஏதாவது ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா பென்டனுமே சிமெட்ரிக்கலா இருக்கு, இதுல இல்லனா அதுக்கு ஒரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்படியே நம்ம கன் சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட ஃபேஸ் கட்டை நீங்க பாருங்க, ஒரு மாதிரி அந்த மூக்கு கிட்ட மட்டும் ரெட் கலர்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அது ஓகே தான். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு கன்னு பார்க்கும் போதே
தோணல. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொன்னு வந்து டி-ஷர்ட் தான் போட்டிருப்பான். எல்லா பென்டன்லயுமே டி-ஷர்ட் தான் போட்டிருப்பான். பட் அதே கலர்ல இங்க டபுள் பேக்கெட் வச்ச ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய காஸ்டியூம்ஸ்ல பூந்து விளையாண்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பென்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பேகி பேண்ட் தான் போட்டிருப்பான். ஒரு முக்கா பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். பட் இந்த இதுல வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. அதான் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. இது வந்து இப்போதைக்கு வந்த காமிக் இஷ்யூல இருக்கிற இமேஜஸ் தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எரிக்கல் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வந்து ஏலியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் தாண்டி வந்து மிலிட்டரி பேசஸ் வந்து நிறைய காமிக்க போறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இஷ்யூல இந்த போட்டோ பாருங்க. இதுல வந்து கரெக்டா அந்த எரிக்கல் வருது. அதை வந்து தடுக்கிறதுக்கு மிலிட்டரி பேஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து வந்தாதான் தெரியும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி இது இப்போதைக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு. இந்த ஒரு இஷ்யூ தான் வந்திருக்கு. ரொம்ப லிமிட்டட் தான். பட் வந்து இந்த ஸ்கெச்சஸ் இப்படிதான் வந்து கதை போகுது, இந்த ஸ்டைல தான் இருக்க போகுதுன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா நம்ம ஏலியன்ஸ் பக்கம் வரலாம். ஏலியன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா நான் சொன்ன மாதிரி ரக்கடா வரைஞ்சிருக்காங்க. அந்த ஏலியனோட டிசைனே பார்க்கும்போது பயமா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பென்டன் கிளாசிக்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா வந்துட்டான்டா தலைமை ஃபோரம்ஸ் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் இப்போ இருக்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி பயமா ரக்கடா ஒரு ப்ரூட்டாலிட்டியா வந்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ண மாதிரியே இருக்கு. ஒரு ஏலியன் ரெண்டு ஏலியன்லாம் கிடையாது. இருக்கிற எல்லா ஏலியனுமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் பண்ணியிருக்காங்க. ஃபோரம்ஸ்லாம் பார்க்கும்போது யாரா இவன் இவ்வளவு பெருசா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஏலியன் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து ரொம்ப மஸ்குலரா என்னமோ 10 வருஷம் ஜிம்முக்கு போன மாதிரி ரொம்ப நரம்பெல்லாம் புடச்சிட்டு இருக்க மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈட் பிளாஸ்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த நியூ டிசைன்ல நான் சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஈட் பிளாஸ்ட் மாதிரியே இல்லாம கொஞ்சம் இந்த வாய் இருக்குல்ல, அந்த ஹீட் பிளாஸ்ட் பேசும்போது அந்த வாய் அங்கிட்டு இங்கிட்டு அசையும் தெரியுமா கிளாசிக்லாம். சோ அது மாதிரி இல்லாம ஒரு ஆர்மர் மாதிரி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு அயன்மேன் ஃபீல் வந்து எனக்கு அந்த ஈட் பிளாஸ்டோட டிசைனை பார்க்கும்போது. ஃபோர் ஆர்ம்ஸ் மஸ்குலரா வேற லெவல்ல ரக்கடா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எக்ஸ்எல்ஆர் 8 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரோபோட்டிக் ஸ்டைல்ல மாத்தின மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்எல்ஆர் 8ஓட அந்த கால் இருக்குல்ல, அதுல அந்த ரோல் பண்ற அந்த வீல் வந்து ரொம்ப பெருசா ஏதோ பிளேடு மாதிரி இருக்கு. டோட்டலி எக்ஸலரேட் வந்து பார்க்கும்போது ஒரு ஜீனோமார்ஃப் ஏலியன் மாதிரியே இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ என்னன்னா இப்போ இந்த புது டிசைன்ல வந்திருக்க எல்லா ஏலியன்ஸுமே பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஏலியன் மாதிரி தெரியுது. நம்ம பென்டன் கிளாசிக் ஏலியன் அல்டிமேட் ஃபோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அது வந்து ஒரு ஏலியன் ஃபீலே இருக்காது. நமக்கு ஏதோ நம்ம கூட உள்ளவங்க தானடா நம்ம ஹீரோஸ் அப்படி இருக்கும். பட் இந்த டிசைன்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா ப்ரூட்டாலிட்டியா இருக்கிறனால அது ஏதோ வந்து ஏலியன் அப்படின்றது நமக்கு தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பென்டனை வந்து நம்ம ஒரு ப்ரூட்டாலிட்டி அந்த சைட்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அவங்களே வந்து அந்த அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த டிசில வந்து ஒரு இஷ்யூ விட்டுருப்பாங்க காமிக்ஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசி ஹீரோஸ்லாம் ரொம்ப ப்ரூட்டலா ஆர்ரேட்டடா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த பென்டனுமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஆக்ஷன் பேக்டா வந்து சின்ன பசங்களுக்கு அப்படின்னு இல்லாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு டீனேஜர்ஸ் பாக்குற மாதிரி ரொம்ப ஆக்ஷனா ரொம்ப கோரா இருக்கிற மாதிரி காட்டுறதா சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது காமிக் அப்படின்றனால ஓகே. பட் அனிமேட்டட் சீரிஸா வரும்போது எப்படி அப்படின்றது தெரியல. அது அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து அப்படியே டைமண்ட் ஹெட் சைடு வாங்க. டைமண்ட் ஹெட் தலைமை வேற லெவலில் இருக்கும். அதாவது டைமண்ட் ஹெட்டுக்கு வந்து 6 பேக்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் வந்து அது டைமண்ட் ஹெட் வந்து எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா ஒரு மாதிரி ஃபுல் சூட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. பட் இப்போ வந்திருக்க டைமண்ட் ஹெட்ல வந்துட்டு அவருக்கு ஷர்ட் கிடையாது, ஒன்லி ட்ரௌசர் மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா கேனான் போல்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரீப்பியா இருக்கு. கேனான் போல்ட்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருக்கிற அந்த கிளாசிக் பார்க்கும்போது. பட் இதுல வந்து ரொம்ப கிரீப்பியா ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்கிரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பல்க் பாடியா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டிங் ஃபிளை தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டிங் ஃபிளை வந்து பூச்சி மாதிரியே இருக்கு. அது ஒரு பென்டன் வந்து ஏலியனா மாறின மாதிரி இல்ல. ஸ்டிங் ஃபிளை நார்மலா நம்ம உலகத்துல இருக்க ஒரு பூச்சி மாதிரி இருக்கு. ஓகே தான். சோ இப்படி நிறைய டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது என்ன அப்படின்னா நம்ம கிரே மேட்டர் தான். கிரே மேட்டர் வந்து ரொம்ப சின்னதா இருப்பார் இல்லையா, நம்ம கிளாசிக்ல இருக்கட்டும் இல்ல ஏலியன் ஃபோர்ஸ்ல இருக்கட்டும் இல்ல அல்டிமேட் ஃபோர்ஸ்ல இருக்கட்டும் ரொம்ப சின்ன கேரக்டர் மாதிரி இருப்பாரு. அவரோட மண்டலம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எம் மாதிரி இருக்கும். பட் இந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மூளையவே வெளியெடுத்து வச்ச மாதிரி அவரோட மண்டை இருக்கு. அண்ட் ஹைட்டுமே இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு என்னன்னா டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. என்னன்னா டக்குன்னு பார்க்கும்போது ஒரு கிரே மேட்டர் ஃபீலே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த காமிக்கா இருக்கட்டும் இந்த அனிமேட்டட் சீரிஸா இருக்கட்டும் புதுசா பாக்குறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பென்டன் ஃபேன்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். பட் டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏலியன்ஸுமே வந்து வேற லெவல்ல இருக்கு. அதாவது எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த புதுசா வர இந்த காமிக்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பென்டன் வந்து ஆக்ஷன் பேக்டா ஒரு ரக்கடா தான் காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லா ஏலியன்ஸோட டிசைனா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த கேரக்டரைசேஷனா இருக்கட்டும் சூட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரக்கடா ப்ரூட்டலா இருக்கு. சோ வந்து வந்தாதான் தெரியும். இப்போ ஒரு விஷயம் தான் வந்திருக்கு, நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லனா அந்த காமிக்கோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த காமிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சோ இப்போ வந்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து காமிக் வந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து அனிமேட்டட் சீரிஸ்மா வருமா வராதான்றது தெரியல. சோ அந்த காமிக்க பத்தி உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் கொடுக்கலாமே அப்படின்றதா இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். until the next video, goodbye.